எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் தந்த இந்த நல்ல காலை வேளைக்காக, ஆராதனை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும், அந்த வார்த்தை தரும் ஆலோசனைகளை கேட்கவும், ஏற்றுக்கொள்ளவும், அவைகளை செயல்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு நேராக சீர்படுத்தவும் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள். இந்த பகுதியில் நாம் நன்கு அறிந்திருக்கிற தோமாவினுடைய நிகழ்வு பதிவாகி இருக்கிறது. சபை வரலாற்றின்படி இந்தியாவுக்கு வந்த முதல் நற்செய்தியாளர் அப்போஸ்தலர் தோமா. தோமாவை நாம் எப்போதும் சந்தேக தோமா என அழைப்போம். நமக்குள்ளும் இன்னும் பல சந்தேகங்கள் இருந்து கொண்டிருப்பதினால், சிலர் தோமாவழி நற்செய்தியை கேட்டதினால்தான் இந்திய விசுவாசிகள் பலரும் இன்னும் சந்தேகத்துடனேயே இருக்கிறார்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என நாம் இன்றைக்கு பார்ப்போம். இயேசு தான் உயிர்த்தெழுந்த அன்று தன்னுடைய சீஷர்களை சந்திக்க போனார். அந்த அறையிலே 10 சீடர்கள் இருந்தார்கள். யூதாஸ் மரித்து போனார். தோமா வெளியே எங்கோ சென்றிருக்கிறார். 10 பேரை சந்தித்த கிறிஸ்து அவர்களோடு பேசினார். அவர்கள் தெளிவடைந்தார்கள். அங்கிருந்து கடந்து வந்தார். அவர் வெளியேறின சில நிமிடங்களில் தோமா வீட்டிற்குள்ளாய் செல்லுகிறார். வீட்டிற்குள்ளாய் சென்ற தோமாவை 10 பேரும் மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு, கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார், அவர் இங்கே வந்திருந்தார், கொஞ்சம் நேரத்திற்கு முன் நீ வந்திருக்க கூடாதா, அவரை பார்த்திருக்கலாமே என தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் தோமாவுக்குள் அந்த மகிழ்ச்சி வரவில்லை. அவர் சந்தேகப்பட்டார். உண்மையிலேயே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் நான் அவரை பார்த்து, அவருடைய கை விலாவின் காயங்களை எல்லாம் பார்த்து, அதை தொட்டு பார்த்து, என்னுடைய விரலை போட்டு, என்னுடைய கையை போட்டு, அதன் பின்தான் அவர் உயிர்த்தெழுந்தார் என நம்புவேன் என சொன்னார். 8 நாளைக்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. கதவு மூடி இருக்கிறது. மூடின கதவுக்குள் 11 சீஷர்கள் பயந்தே தங்கியிருக்கிறார்கள். கிறிஸ்து மறுபடியும் அவர்களை சந்தித்தார். இம்முறை அவர் தோமாவை மட்டும் பார்த்து பேசினார். தோமா அவரை பார்த்து கதிகலங்கி மிரண்டு அவர் கர்த்தர் என அறிக்கை செய்தான். இந்த நிகழ்வைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்வின் வழியாய் நான் 2 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, சந்தேகம் தந்த செய்தி. சந்தேகம் தந்த செய்தி. ஏதேனும் ஒரு செய்தியை கேட்டால் நமக்குள்ளிருந்து பலவிதமான உணர்வுகளில் ஏதேனும் ஒன்று வெளிவரும். தோமாவின் மனதிலிருந்து வந்தது சந்தேகம். இப்போ புதுசாக பல தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்துவிட்டன. முன்பொரு காலத்தில் கணினி என்பதே மனிதனுக்கு எட்டாத ஒரு பொருளாய் இருந்தது. இன்றைக்கு கணினியில் செய்கின்றதை விட சிறப்பானவைகளை எல்லாம் கையில் வைத்திருக்கின்ற கைபேசியில் செய்யலாம் என்கிற நிலைக்கு உலகம் முன்னேறிவிட்டது. எதற்கும் மிக சிறப்பாய் தனியாய் படிக்க வேண்டும், தேட வேண்டும், ஆராய வேண்டும், யோசிக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. ஒரு கேள்வியை நாம் கேட்டால் அது தொடர்பான எல்லா விடைகளையும் ஏஐ தொழில்நுட்பம் ஆங்காங்கு தேடி தொகுத்து ஒரு கட்டுரையாக துணை நின்ற நூல்கள் உட்பட குறிப்புகளோடு நமக்கு தந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் வந்த ஒரு வீடியோ என்னை அதிரச் செய்தது. ஒரு அப்பா அம்மா அமர்ந்திருக்கிறார்கள். மகள் அப்பாவுக்கு வீடியோ கால் வழி பேசுகிறாள். அப்பா,
நான் ரயில் ஏற வந்தேன், என்னுடைய பர்ஸு, டிக்கெட்டு, ஃபோனு எல்லாத்தையும் யாரோ திருடிட்டாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன்லேருந்து உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன், இந்த நம்பருக்கு பணம் அனுப்புங்க அப்படின்னு பேசுகிறான். வீடியோ காலில் மகா படம் தெரியுது. அப்பாவும் அம்மாவும் படபடப்பாயிட்டாங்க. அப்பா உடனே நான் 5000 ரூபா அனுப்புகிறேன் அப்படின்றார். மகா எனக்கு 5000 ரூபா பத்தாது அப்படின்னு சொல்கிறா. அம்மா இங்கே இருந்துட்டு, என்னங்க 10,000 ரூபா அனுப்புங்க, அவள் அவசரமாக டிக்கெட் போட்டு வரணும்ல, 10,000 ரூபா அனுப்புங்க அப்படின்றா. சரிம்மா 10,000 ரூபா அனுப்புகிறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறார். சீக்கிரம் அனுப்புங்கப்பா, இதே நம்பருக்கு அனுப்புங்கப்பா அப்படின்னு மகா வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே மகா வீட்டுக்குள்ளே வர்றா. என்ன ஏன் சத்தம் கேட்குது, நான் இப்போ தானே வர்றேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே நுழையிறா. இங்கே வந்து பார்த்தா ஏஐ தொழில்நுட்பத்தில் மகா ரூபத்தில் வேற யாரோ ஒருத்தர் அப்பா கிட்ட இருந்து பணம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும். மகா சித்தூரில் படிக்கிறா. திடீர்னு யாராவது ஒரு ஃபோன் பண்ணி, உங்கள் மகா போன பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு, அவளுக்கு உதவி செய்யணும், வாங்க, இல்லை பணம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் பதட்டம் தான் வரும், சந்தேகம் வராது. அதை தெளிவுபடுத்துவதற்கு என்ன செய்வது என்கிற எந்த எண்ணமும் வராது. மகளை காப்பாற்றணுன்ற எண்ணம் தான் வரும். இது இயல்பு. இது 21ஆம் நூற்றாண்டு. ஆனால் 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா, அவர் மரித்து விட்டாரே, அவர் உடலை காணவில்லையே, மக்கள் தேடி போனார்களே, உடலை கண்டுபிடிக்க முடியவில்லையே, மகதலேனா மரியாள் உயிரோடு எழுந்து விட்டார் என்று வந்து சொன்னாரே, பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு போனோம், திறந்துதான் இருக்கிறது, அவரை சுற்றி வைத்திருந்த துணியெல்லாம் அங்கே இருக்கிறது, தலையை சுற்றி இருந்த துணி தனியே மடித்து வைக்கப்பட்டு இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்களே, உண்மையிலேயே அவர் உயிரோடு தான் எழுந்து விட்டாரா என்கிற கேள்விகள் சீடர்களுடைய மனதிலே இருந்து சந்தேகத்தை அதிகரித்து கொண்டே இருக்க செய்கிறது. இந்த நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இன்னும் வலுவாக வேலை செய்கிறார். மற்ற எல்லாரும் என்ன செய்வது என திகைத்து முடங்கி போயிருக்கிற நேரம் ஒருத்தர் உற்சாகமாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறார், சந்தோஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். வேற யாரும் இல்லை, மிஸ்டர் சாத்தான். அவருக்கு இந்த மாதிரி வேலைலாம் ரொம்ப எதிர்பார்த்த மகிழ்வான நேரம். இந்த சந்தேகத்தை வலுவூட்டுகின்ற பல குறிப்புகளை, காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், எழுப்பிக்கொண்டே இருக்கிறார். இந்த திகைப்பிலிருந்து சீடர்கள் மீளாத சிந்தனையின் தாக்கத்தில், அழுத்தத்தில் திகைத்திருக்கிற போதுதான் தோமாவுக்கு 10 பேர் சொல்லுகிறார்கள், இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், நாங்களே அவரை பார்த்தோம். எதை நம்புறது? அவர் உயிரோட எழுந்துட்டார்ன்றதை நம்புறதா, அவர் உயிரோட எழும்பலன்றதை நம்புறதா, கூட இருந்த எல்லாரும் பார்த்துட்டோன்னு சொல்றாங்களே இதை நம்புவதா? இன்னைக்கு இதே சந்தேகம் அல்லது இது போன்ற பல சந்தேகம் நமக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கிறது. வேதத்தை படிக்கும் போதெல்லாம் சந்தேகம், வேதத்தை கேட்கும் போதெல்லாம் சந்தேகம், வேதத்தின் செய்திகளை கேட்கும் போதெல்லாம் சந்தேகம். ஆனால் இந்த கேள்வி கேட்குறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்கள உண்மையிலேயே பாராட்டணும். ஏன் அவங்கள பாராட்டணும் அப்படின்னா, எவனாவது ஒருத்தன் இல்லாத கதையெல்லாம் அள்ளி விடுவான், அவங்கிட்ட போய் ஒருத்தரும் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வேதத்தில் இருக்கிறத எப்பா இப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவார், இதை எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு இவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. எவன் சரியான செய்தியை சொல்கிறானோ அவங்கிட்ட தான் அதிக கேள்வி கேட்கப்படும். எவன் பொய்யான செய்தியை சொல்லுகிறானோ அவனை நம்பி வரவேற்று மாலையிட்டு காணிக்கைகளை அள்ளி கொடுத்து கொண்டு இருப்பார்கள். உலகம் இன்றைக்கு அப்படி போய்விட்டது. இன்னைக்கு நமக்குள்ளும் ஒரு சந்தேகம் வலுவாய் இருக்கிறது. என்ன சந்தேகம்? இறப்புக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? மனிதன் மீண்டும் உயிரோடு எழும்புவானா? பரலோகம் நரகம் என்பன இருக்கின்றதா இல்லையா? என்ன தோணுது நமக்கு? செத்த நிறைய பேர் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க, மரியாதையாக இருக்கிறவங்க, நம்ம ஃபோன் நம்பர்லாம் தெரிஞ்சவங்க, யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இரவல் ஃபோனாவது பண்ணி எப்பா நரகம்லாம் இருக்குது, பரலோகம்லாம் இருக்குது, நம்புன்னு சொல்லிட்டா நம்பிடலாமே அப்படின்னு நமக்கு தோணுது. ஒரு மீம்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. விண்வெளிக்கு போன ஒரு வீரர்
அங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு சொல்கிறார், விண்வெளி அண்டம் எல்லாம் பார்த்து விட்டேன், இங்கு எங்கும் கடவுள் இல்லை அப்படின்னு. நம்ம ஆட்கள் எப்போவுமே ரொம்ப சேட்டை பிடிச்சவங்கல்ல. அதில் ஒருத்தன் வித்தியாசமாக கமெண்ட் கொடுத்துருந்தான், மேலே ஒரு பெரிய மாஸ்க் போட்டிருக்கே தம்பி, அதை கழட்டு, கடவுள் தெரிவார். நிறைய நேரங்களில் நம்முடைய சூழல் சந்தேகத்தை வலுப்படுத்தி கொண்டே போகிறது, சந்தேகத்திற்கு ஆவணங்களை தந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்மையா பொய்யா? அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறாரா? அவர் உயிரோடு இருப்பது உண்மையானால் நம்முடைய கேள்வி எப்படி வருதுன்னா, எனக்கு இதை செய்யட்டும், எனக்கு இதை தரட்டும், எனக்கு காட்சி தரட்டும், என்னோடு பேசட்டும், எனக்கு இந்த உதவியை செய்யட்டும், அவர் உயிரோடு இருக்கிறார் என நம்புகிறேன். ஆனால் ஆண்டவர் அப்பயே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நான் உயிரோடு இருக்கேன், நீ நம்பு, நம்புறது நம்பாததும் உன் விஷயம். இந்த நிகழ்வை எடுத்து ஆளும்போது மிக தெளிவாய் பவுல் அப்போஸ்தலர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15, 13, 14. ரொம்ப அழகா எங்கே தொடங்கணுமோ அங்கே தொடங்கி எங்கே முடிக்கணுமோ அங்கே முடிச்சிருக்கிறார் பவுல் அப்போஸ்தலர். நிறைய பேர் வசனமெல்லாம் மனப்பாடம் பண்ணி சொன்னீங்க. நம்ம நிறையா வசனம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த 2 வசனத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க, இருப்பிடத்தோடு சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. மரித்தோர் உயிர்த்தெழவில்லை என்றால் கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்பிக்கை, விசுவாசம் அனைத்தும் வீண். இந்த உலகத்தில் எத்தனையோ 1000 சமயங்கள் இருக்கின்றன. இன்னும் இந்த உலகம் இன்னொரு 1000 ஆண்டுகள் நீடித்திருக்குமானால் இன்னும் 1,00,000 சமயங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அனைத்து சமயங்களுக்கும் கிறிஸ்தவ சமயத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? முன்பொரு நாள் இப்படி ஒருவர் வாழ்ந்தார், அவர் கடவுள், அந்த கடவுளை நாங்கள் நம்புகிறோம். இது பிற சமய மக்களினுடைய நம்பிக்கை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை, முன்பொரு நாள் இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் வணங்குகிறேன். இதுதான் மற்ற சமயத்துக்கும் நம்ம சமயத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். வித்தியாசமே உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்காவிட்டால், இந்த உயிர்த்தெழுதலை நான் தொடர்ந்து சந்தேகிக்கிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. கிறிஸ்தவர்களினுடைய பெயர் என்னுடைய பெயராய் இருக்கலாம், என்னுடைய சான்றிதழ்களில் சமயம் என்பதற்கு நேரே கிறிஸ்தவம் என்கிற பதிவு இருக்கலாம். ஆனால் இறைவன் என்னை அவருடைய பிள்ளையாக பார்க்க வேண்டுமானால், ஏற்க வேண்டுமானால், நான் அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவனாக இருக்க வேண்டும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 28:17. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்தார்கள் பலர், அதில் சிலர் சந்தோஷப்பட்டார்கள், அப்பொழுதே சிலர் என்ன பண்ணாங்க? சந்தேகப்பட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளில் இருந்து அவரை சந்தேகிக்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. யாக்கோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாக்கோபு 2:19. ரொம்ப அழகான வசனம் அல்ல? தேவன் ஒருவர் உண்டென்று நீ நம்புகிறாய், இந்த நம்பிக்கை பிசாசுகளிடமும் உண்டு. இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நான் நம்பலைன்னா என் நிலை எப்படி ஆயிடுது? பிசாசை விட கீழான, அவமானமான, வெட்ககரமான நிலைக்கு
நானே என்னை கொண்டு போய் விடுகிறேன். ஏன்னா பிசாசு கூட கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்புது. அப்போ பிசாசை விட நான் மேலானவன், நான் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டியவன். கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவரை நான் விசுவாசிக்கிறேன் என்கிற அழுத்தம் எனக்குள் இருக்க வேண்டும். அது எப்படிங்க விசுவாசிக்கிறது, நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்த குறிப்புக்கு வருவோம். இரண்டாவது குறிப்பு, இந்த யோவான் 20ஆம் அதிகாரம் இன்றைக்கு நமக்கு தருகின்ற இரண்டாவது செய்தி சந்தோஷம் தந்த செய்தி. சந்தோஷம் தந்த செய்தி. தோமா இயேசுவை கண்டபோது விசுவாசித்தார். என் தேவனே, என் ஆண்டவரே என்று சத்தமிட்டார். ஆண்டவர் கையை நீட்டினார், விலாவை காட்டினார். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த தோமா அவருடைய கையின் காயங்களுக்குள் தன் விரலை போடவும் இல்லை, அவருடைய விலாவின் காயங்களுக்குள் தன் கையை போடவும் இல்லை. கண்டு விசுவாசித்தார். தோமா கண்டு விசுவாசித்தார். எல்லாருமே கண்டு விசுவாசித்தவங்களா, காணாம விசுவாசித்தவங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. சரி, பார்ப்போம். இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்திலேயே மகதலேனா மரியாள் வேகமாய் ஓடி வந்து சீடர்களிடம் அவருடைய உடல் இல்லை என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கல்லறை தோட்டத்திற்கு போய் அங்கே அழுது கொண்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து அங்கே வர்றார். மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறார். மரியாளே அப்படின்னு சொல்றார். அவள் திரும்பி 16வது வசனம், போதகரே என்றாள். அதுக்கப்புறம்தான் இந்த மகதலேனா மரியாளே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டார்னு நம்பினா. அதுக்கப்புறம் தான் அந்த கல்லறை தோட்டத்திலேருந்து அவள் வந்தான். தோமா கண்டு விசுவாசித்தார். தோமா மட்டும் இல்லை, மகதலேனா மரியாளும் கண்டுதான் விசுவாசித்தார். சரி, அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யோவான் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கார், தன்னை பற்றி எழுதியிருக்கார். பின்னால் வந்தார் இளவயது சீடன், அவரும் வந்தார், பார்த்தார். எப்படி முடிக்கிறார்? கண்டு விசுவாசித்தான். இந்த உயிர்த்தெழுதலின் நிகழ்வுகளை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோமானால், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அன்றைய பெண்களும் அவரின் சீடர்களும் அவரை அன்று பின்தொடர்ந்த மக்கள் பலரும், ஏன் எல்லோரும் கண்டு விசுவாசித்தார்கள். யாரும் காணாமல் விசுவாசிக்கல, எல்லாரும் கண்டு விசுவாசித்தவங்க தான். இதில் தோமாவை மட்டும் சந்தேக தோமா கண்டுதான் விசுவாசிச்சார் அப்படின்னு நம்ம ஒரு தனி தாக்குதலுக்கு உட்படுத்துவது முறையல்ல. எல்லோரும் கண்டுதான் விசுவாசித்தார்கள். உடனே நம்மளை பற்றி நம்ம ரொம்ப பெருமையாக பேசுவோம்ல, நாங்கள் அப்படி இல்லை, நான் மகதலேனா மரியாள் மாதிரி இல்லை அப்படின்னு பெண்கள் யோசிக்கலாம். நான் சீஷர்கள் மாதிரி இல்லை அப்படின்னு ஆண்கள் யோசிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை திருப்பி பார்ப்போமே. எப்போ இயேசுவை கிறிஸ்து என நான் முழுமையுமாய் நம்பினேன், முழுமையாய் ஏற்றுக்கொண்டேன்? எப்போ? என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? நான் வியாதியில் இருந்தேன், ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார். எனக்கு ஒரு தேவை இருந்தது, ஆண்டவர் என் தேவையை சந்தித்தார். எனக்கு ஒரு ஆபத்து இருந்தது, அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். அதுக்கு பிறகுதான் நான் ஆண்டவரை விசுவாசித்தேன். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கிற ஒரு ரகசிய நிகழ்வு, கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் மாறின நம்முடைய வாழ்க்கையின் திருப்பு முனை என்பது அவரை ஏதேனும் ஒரு செயலில் உணர்ந்த பின் நடந்ததுதான். அதை நம்ம யாரும் மறுக்கவே முடியாது. அவர்கள் மட்டுமல்ல, நாமும் கண்டுதான் விசுவாசித்திருக்கிறோம். இப்போ முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கண்டு உணர்ந்த நம்பிக்கையில் நாம் மகிழ்வாய் நிலைத்திருக்க வேண்டும். இதில் தான் நமக்கு இப்போ நிறையா சந்தேகம் வந்துடுது. ஏன்னா நம்ம கூட இருக்கிற நிறையா பேர் மிக வலிமையான எதிர்கேள்விகளை நம்மிடத்தில் கேட்கிறார்கள். நீ கடவுளை பார்த்துருக்கியா? கடவுள் உன் கூட பேசியிருக்காரா? கடவுள் உனக்கு என்ன தந்திருக்கிறார்? கடவுள் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்?
கடவுள் இருக்கிறது உண்மையாக இருந்தால் உன் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்துருக்கூடாது, இப்படி ஒன்று உன் வாழ்க்கையில் நிகழ்ந்தே இருக்கக்கூடாது, ஏன் உனக்கு வியாதி வருது, ஏன் உனக்கு பிரச்சனை வருது, ஏன் உனக்கு கஷ்டம் வருது, ஏன் உனக்கு கண்ணீர் வருது, கடவுள் இருந்தால் அதெல்லாம் நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய பதில் என்ன? கடவுளுக்கே அதெல்லாம் வந்திருக்கியா? இந்த உலகத்தில் கடவுள் மனிதனாக வாழும்போது அவருக்கே இவைகளெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. அவரே துன்பப்பட்டார், அவரே கண்ணீர் விட்டார், அவரே வருந்தினார், அவரே பசியாயிருந்தார், அவரே தாகமாயிருந்தார். மனுஷனாக இருக்கிற வரைக்கும் அது எல்லாம் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமும் இருக்கும். அதிலிருந்து நான் தனித்திருக்க போவதில்லை. என்றைக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நான் பரலோகத்திற்கு செல்வேனோ அங்கே எனக்கு இது எதுவும் இருக்க போவதில்லை. கடவுளை நம்பாத பலர் பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள். அதெல்லாம் கேட்குறப்ப உண்மையிலேயே நமக்கும் கடவுள் மேலே ஒரு சந்தேகம் வருகிறது, நம்முடைய சந்தோஷம் குறைகிறது. ஏன் இந்த சந்தோஷம் குறைகிறது, சந்தேகம் வருகிறது அப்படின்னா, கடவுளை ஏதோ ஒன்றின் மூலம் நிரூபிக்க நாம் பார்க்கிறோம். ஒரு அறிவியல் கூடத்திற்கு வாருங்கள். கடவுள் இருக்கிறார் என்பதை இந்த அறிவியல் கூடத்தில் நிரூபியுங்கள், நாங்கள் நம்புகிறோம். ராக்லாண்ட் போதகர் நம்ம பகுதியில் பணி செய்தவர். அவர் ஒரு கிராமத்திற்கு நற்செய்தி பணி செய்ய சென்றபோது அங்கே இருக்கிற தலைவர் சொன்னாராம், நீங்கள் சொல்கிற கடவுளை நாங்கள் நம்புகிறோம், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என் கையில் 2 கல் இருக்குது, ஒன்று நல்ல கல், இன்னொன்று கெட்ட கல்லுன்னு வச்சுக்குவோம். இந்த 2 கல்லையும் கிணத்துல போடுறேன். இந்த நல்ல கல் மிதக்கணும், கெட்ட கல் கீழே போயிடணும். அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா நாங்கள் எல்லாரும் உங்களை நம்புகிறோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கடவுளால் இதை செய்ய முடியும். ஆனால் ராக்லாண்ட் போதகர் சொன்னாராம், இப்படி ஒன்று நடந்து நீங்கள் நம்ப வேண்டாம், நான் போயிட்டு வரேன்னு வந்துட்டார். அந்த இடத்துல அவர் எதையுமே சொல்லலை, எதையுமே செய்யலை. இதுதான் கிறிஸ்துவின் செய்தி. நிரூபித்து காண்பித்து செய்து கொடுத்து தந்து நான் கடவுள் என தன்னை நிரூபிக்க அவர் விரும்பவில்லை. ஆனால் நம்ம அப்படி விரும்பும். நான் யார் தெரியுமா, எனக்கு யார் யாரெல்லாம் தெரியும் தெரியுமா, என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும் தெரியுமா, அங்கே போ, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் யாருன்னு தெரியும். இது மனித சிந்தனை. கடவுளுடைய சிந்தனை அதுவல்ல. நீ என்னை விசுவாசிப்பதானால் விசுவாசி, நீ என்னை விசுவாசித்தால் உன்னை பரலோகத்தில் நான் சேர்த்து கொள்ளுகிறேன். உன்னால் என்னை விசுவாசிக்க முடியலைன்னா விட்டுட்டு போ, எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு 1:6. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யாக்கோபு 1:6 எடுத்துக்கிடுங்க, வாசிக்கலாமா? ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். நீ சந்தேகப்பட்டீங்கன்னா இங்கேயா அங்கேயா, இப்படியா அப்படியா, இதுவா அதுவா, குழம்பிக்கிட்டே இருப்ப. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நிதானமாக தெளிவாக ஒரு சரியான முடிவை எடு. நேரம் எடுத்துக்கொள், ஆனால் சரியான முடிவை எடு. நீ சந்தேகமே இல்லாமல் என்னை விசுவாசிக்க வேண்டும். இல்லை ஆண்டவரே, நான் கொஞ்சம் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு ஆண்டவரே, இந்த சந்தேகம் என்னை விட்டு போவே மாட்டேங்குது ஆண்டவரே. நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த தோமாக்கு காட்சி அளித்த மாதிரி எனக்கும் காட்சி அளித்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு சந்தேகமே வராது ஆண்டவரே. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு வசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போம், வானமும் பூமியும் ஒளிந்து போம். ஒரு நண்பர் ஒரு போதகர்கிட்ட போய் கேட்டார், நான் ரட்சிக்கப்பட்டேனா, இயேசு உயிரோடு எழுப்பிட்டாரா, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரா, சந்தேகமாக இருக்குது, கொஞ்சம் தயவு செய்து எனக்கு இதை தெளிவுபடுத்துங்கள். அப்போ அந்த போதகர் கேட்டாராம், இந்த வானத்தில் உன் பேரை போட்டு நீ ரட்சிக்கப்பட்டாய் பரலோகத்துக்கு வருவாயின்னு வந்துச்சுன்னா நீ நம்பிடுவியா
அவ்வளோ பெரிய வானத்தில் அவ்வளோ பெரிய எழுத்தில் என் பேர் தெரிஞ்சா நான் கண்டிப்பாக நம்புவேன். சரி, நீ இருக்கிற இந்த பூமி அப்படியே பிளந்து பூமியினுடைய ஆழத்தில் உன் பேர் போட்டு நீ ரட்சிக்கப்பட்டாய் பரலோகத்துக்கு போவாயின்னு வந்தால் நம்புவியா? பூமியில் வந்தால் கண்டிப்பாக நான் நம்புவேன். அடுத்து அந்த போதகர் சொன்னாராம், அந்த வானமும் ஒளிந்து போகும், இந்த பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. அந்த வசனம் சொல்லுது கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். அந்த வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த வசனம் சொல்லுது நீ மரித்தால் கிறிஸ்துவோடு பரலோகத்தில் இருப்பாய். இதையே நம்ப முடியலை. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நாம் சந்தேகப்படுவதற்கு ஒரு மூல காரணம், ஒரு ஆதாரம். கையிலேயே ஆதாரத்தை வைத்துக்கொண்டு, வேதத்தை வைத்துக்கொண்டு, இது தொடர்பான ஆதாரத்தை வேறு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோம். போங்கள், உங்களுடைய வீட்டின் ஒரு அறைக்குள் பிரவேசித்து கதவை மூடுங்கள், வேத வசனத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள், உங்கள் சந்தேகங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். இந்த சந்தேகங்களை எல்லாம் நீக்கி எனக்கு விடுதலை தாரும், உம்மை விசுவாசிக்கும் மனதை தாரும் என மன்றாடுங்கள். அன்று முதல் கர்த்தரை விசுவாசியுங்கள். இப்படி பண்ணால் விசுவாசம் வந்துடும், சந்தேகம் போயிருமா அப்படின்னா, இந்த சந்தேகத்தை அனுப்ப விசுவாசத்தை அழைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. அதை நான் தான் செய்யணும். நான் எப்போவுமே சொல்லுவது உண்டு, சின்ன பிள்ளைங்க பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பிள்ளைங்க அம்மா அப்பா மேலே அபரிதமான நம்பிக்கையோடு இருக்கும். என் தங்கச்சி மகா ஒரு தடவை வீட்டில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தேன். நான் நிறையா வச்சுக்கிட்டேன், அவள் ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொடுத்தேன். எங்கள் அப்பா உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மாமா நிறையா வச்சுக்கிட்டான் அப்படின்னாங்க. ஆனால் அந்த பிள்ளை வேகமாக வந்து என் ஐஸ்கிரீம் பக்கத்தில் அவள் தட்டை வச்சு பார்த்துட்டு, இல்லை மாமா எனக்கு தான் நிறையா கொடுத்துருக்காங்கன்னா. ஓடி மாமா பைத்தியம் அப்படின்னாங்க எங்கள் அப்பா. அந்த சின்ன வயசில் அம்மா அப்பா மேலே, உறவினர்கள் மேலே இப்படி ஒரு அதீத நம்பிக்கை உண்டு. வளர 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 போப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது, போம்மா உனக்கு இந்த சமயக்கட்டை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது, உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, நீ எங்கே போகிற? அம்மாக்கிட்டையும் இல்லாமல், அப்பாக்கிட்டையும் இல்லாமல், கிறிஸ்துக்கிட்டையும் இல்லாமல் நீ எங்கே போகிற? உலகம் எங்கேயோ போதே, அங்கேயே நீயும் போறியா? இன்றைக்கி நம்மளும் இப்படி தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டப்ப ஆண்டவர் மேலே நமக்கு இருந்த விசுவாசம் சிறப்பானது. வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, சாட்சியாக இருக்க, கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க அப்படின்னு அப்படியே நம்ம வழக்க சொல்லணும்னா தீயா வேலை செஞ்சுட்டு, இப்போது நம்ம ஊரில் மாதம் தவறாமல் மழை பெய்யுது. இப்போல்ல தீ அணைச்சி விட்டுருச்சு. இப்போ எல்லாவற்றுக்கும் சந்தேகம். ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரா, பிதான்னு ஒருத்தர் இருக்காரா, ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் என் கூட இருக்காரா, பரலோகம் இருக்கா, எல்லாத்துக்கும் சந்தேகம். இன்னும் நம்மால் இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் தான் படலை, நான் உயிரோடு இருக்கணான்னு கழுத்தை அறுத்து பார்க்கல, அவ்வளோதான். அதை என்னைக்கு செய்ய போகிறாங்களோ தெரில. கர்த்தரை விசுவாசியுங்கள், சந்தோஷமாய் கர்த்தரை விசுவாசியுங்கள். இந்த உலக சான்றுகளால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் உங்கள் பாவ மன்னிப்பையும் உறுதிப்படுத்தி கொள்ள தேடாதேயுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உலக சான்றுகளால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் உங்கள் ரட்சிப்பையும் உறுதிப்படுத்த முயலாதீர்கள். இவை அனைத்தும் நம்பிக்கை தொடர்பானது. நான் உயிரோடு இருக்கிறேன் என்பது எப்படி உண்மையோ அப்படியே கிறிஸ்துவும் உயிரோடு இருக்கிறார், என்னை தன்னோடு சேர்த்து கொள்வார் என்பது நிச்சயமானது. அந்த நிச்சயத்தில் நாம் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு தெளிவை தரட்டும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம் இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
எனக்கு வேலை கிடைக்கல, கடவுள் இல்லை. எனக்கு திருமணமாகல, கடவுள் இல்லை. எனக்கு குழந்தைய தரல, கடவுள் இல்லை. என்னை பாஸ் பண்ண வைக்கல, கடவுள் இல்லை. எனக்கு சொத்து சுகம் தரல, கடவுள் இல்லை. இதுதான் இந்த இம்மைக்காக உலக செயல்களின் அடிப்படையில் கர்த்தரின் செயலை, இருப்பை உறுதி செய்ய முயற்சிப்பது. இப்படி முயற்சிக்கிறவர்களை பவுல் இப்படி வர்ணிக்கிறார்: இவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். அந்த நிலைக்கு நாம் போகாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். நான் எழுதின பல புத்தகங்கள் உண்டு. எல்லாத்தையும் இங்கே விளக்கமாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. 2 புஸ்தகத்தை மட்டும் உங்களுக்கு இப்போ காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று திருமறை வரைபடங்கள் நூல், பைபிள் அட்லஸ். ஆபிரகாமின் பயணத்திலிருந்து வெளிப்படுத்தலில் இருக்கிற 7 சபைகள் வரையிலான பல முக்கிய இடங்களை நமக்கு விளக்கப்படுத்துவது. இதில் மேப்பும் தமிழில் இருக்கும், விளக்கமும் தமிழில் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். இந்த புத்தகம் 150 ரூபாய். புதிய ஏற்பாடு அறிமுகம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 27 புத்தகங்களுக்கான பின்னணி தகவல்கள். யார் எழுதுனா, எப்போ எழுதுனாங்க, என்ன எழுதுனாங்க, அதை எப்படி படிக்க, அதில் இருக்கிற பழைய ஏற்பாடு வசனங்கள் என்ன, இவைகளை கண்டறிய நமக்கு உதவி செய்யக்கூடிய புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய விலை 300 ரூபாய். மற்ற புத்தகங்களும் உண்டு. அவைகளின் தொகுப்பு அடங்கிய மாதாந்திர மடல் அதுவும் உண்டு. மாதாந்திர மடல் இலவசம், வாங்கிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து எனக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜிபே மூலமாக கூட நீங்கள் புத்தகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.